இன்று செருந்துணை நாயனாருடைய குரு பூஜை. ஆவணி மாதம் பூச நட்சத்திரம். இவருடைய வரலாறு பார்ப்போமா? செருந்துணை நாயனார் சிவ வழிபாட்டிற்காக பூவினை முகர்ந்த பல்லவ அரசியருடைய மூக்கினை அறிந்தவர். இவர் 63 நாயன்மார்களில் ஒருவர். என்ன வரலாறு பார்ப்போமா? அதாவது செருந்துணை நாயனார் இயல்பிலேயே சிவன் தொண்டாற்றவர், சிவனிடம் அளவலாத அன்பு கொண்டவர். சிவாலயங்களுக்கு திருப்பணிகள் செய்வதே தமது கடமையாக கொண்டிருந்தார். திருக்கோயில்களுக்கெல்லாம் சென்று அவர் திருத்தொண்டு ஆற்றினார். அப்படி திருத்தொண்டு ஆற்றுகின்ற போது இவர் ஒரு சமயம் செருந்துணை நாயனார் என்ன பண்ணார்? திருவாரூர் சென்று அங்கு தங்கியிருந்து திருக்கோயிலுக்கு சிறுத்தொண்டுகள் செய்து வழிபட்டு வந்தார். அப்பொழுது என்ன பண்ணுறாங்க? பல்லவ அரசர் கழற்சிங்க நாயனார் தம்முடைய பட்டத்தரசியுடன் திருவாரூர் திருக்கோயிலுக்கு வரார். அந்த கோயிலில் எப்படி வேலைப்பாடு நடந்திருக்குது அப்படின்னு மேற்பார்வையிடுறதுக்காண்டி பல்லவ அரசர் கழற்சிங்க நாயனார் வரார். இவருமே 63 நாயன்மார்கள் ஒருத்தர். இருவருடைய வரலாறுமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. இன்றைக்கி உங்களுக்கு ஆவணி பூசனால உங்களுக்கு செருந்துணை நாயனாருடைய வரலாறு மட்டும் சொல்கிறேன். திருவாரூர் திருக்கோயிலில் பூமண்டபத்தில் இறைவனுக்காண்டு எல்லாரும் மாலைகள் தொடுத்துக்கிட்டு இருந்தாங்க எல்லாருமே. அப்போது என்ன ஆயிடுச்சு? ஒரு சில பூ கீழே விழுந்துருந்துச்சு. இப்போ கழற்சிங்க நாயனாரோட அவர் துணைவியார் அப்படியே வள வரும்போது கழற்சிங்க நாயனார் என்ன பண்ணார்? நான் போய் நமக்கு உள்ள சிற்ப வேலைப்பாடுகள், கோயில்கள், சன்னதிகள், மதிச்சுவர்கள் எப்படி இருக்குது பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் பிரிஞ்சு போயிடுறாரு. துணைவியார் தன் தோழிகளோடு அவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்க ஒரு பக்கம் வராங்க. அப்படி வருகின்ற இடம் தான் இந்த பூக்கள் கட்டிக்கிட்டு இருக்க மாலையாக கட்டிக்கிட்டு இருக்க இடத்துக்கு வர்றாங்க. அப்போது கீழே அப்படி விழுந்திருந்த அந்த பூவை பார்த்து அந்த பூவினுடைய வாசத்தினால் அந்த பூவை கையில் எடுத்து அப்படியே மூக்கில் வச்சு அந்த வாசத்தை அப்படியே நுகர்றாங்க. அப்போது அந்த மண்டபத்தில் அந்த செயலை பார்த்த செருந்துணை நாயனாருக்கு அவ்வளவு கோவம் வந்துச்சு. இறைவனுக்காக நம்ம பூவினை வச்சுருக்கோமோ, இந்த பூவினை முகர்ந்து பார்க்கறதுல சரியானது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார்? அந்த ஒரு ஆவேசத்தில் டக்குன்னு, அவர் தான் படைத்தலைவராக இருந்தவர் இல்லையா, டக்குன்னு வாழை உருவி என்ன பண்ணுறாரு? அரசனுடைய மூக்கினை அப்படியே அறிஞ்சிடுறாரு. அந்த ஒரு நிகழ்ச்சி எல்லாரும் பார்த்து அப்படியே ஸ்தம்பித்து நிற்கிறாங்கன்னா, அரசியார் இந்த நாட்டினுடைய அரசனுடைய பட்டத்தரசி மூக்குனை இப்படி அறுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க. பண்ணுறாரு, இந்த கூக்குரல் கேட்டு அரசர் வராரு. பார்த்துட்டு இவர் கையில் கத்தியோட இருக்கிறத பார்த்தாரு. மனைவியார் மூக்கு அறுபட்டும் பார்க்குறாரு, பூவையும் பார்க்குறாரு. அவர் அதுக்கப்புறம் அங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க, புரிஞ்சுக்கிட்டாரு. உடனே அவர் என்ன சொல்கிறாரு பாருங்க, நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த அம்மாவுடைய கையை தானே வெட்டியிருக்கணும். ஏன்னா அந்த கை தானே எடுத்து மூக்குக்கிட்ட கொண்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இதில் கையை வெட்டிடுறாரு பாருங்க. அவரையும் மிஞ்சி சிவபக்தர் ஆயிடுறாரு. அதனால் அதற்கப்புறம் சிவபெருமான் காட்சி அளித்து அவங்கள மூக்கினையும் கையும் சரி செய்த ஒரு வரலாறு இருக்கிறது. இதுமாதிரி 63 நாயன்மார்கள் செருந்துணை நாயனாருடைய ஒருத்தர், கழற்சிங்க நாயனாரும் ஒருத்தர். இன்னைக்கு நமக்கு செருந்துணை நாயனாருடைய குரு பூஜை. ஆவணி மாதம் பூச நட்சத்திரம். அவருடைய திருவடியை நாம் வணங்கிக் கொள்வோம்.